வாழ்க்கை நமக்காக பெரிய பெரிய புதையல்களை எல்லாம் புதைச்சி வச்சிருக்கு. எல்லாருமே அந்த புதையல்களை தேடித்தான் பயணத்தை தொடங்குறோம். ஆனா எல்லாருமே அந்த இலக்க போய் அடைஞ்சிடுறோமா அப்படின்னா இல்ல. பெரும்பாலான நேரங்கள்ல நம்மளோட பயணத்துல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளை நாம அதுதான் நம்மளோட இலக்கு, இதுதான் நம்மளோட முடிவு அப்படின்னு நினைச்சு அங்கேயே தேங்கி நின்னுடுறோம். சின்ன சின்ன சந்தோஷங்களை பார்த்துட்டு பெரிய வெற்றிய, பெரிய சந்தோஷத்தை, பேரானந்தத்தை மறந்துடுறோம். இதை உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன இலக்கிய காட்சி தான் இது. ஒரு குரங்கு அருவிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்தன மரத்துல அது சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அருவியில பழங்களை எல்லாம் அடிச்சுட்டு வந்து வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் அடிச்சுட்டு வரக்கூடிய தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நிக்குது. அந்த பழத்துல இருக்கக்கூடிய அந்த தேன் கலந்து கலந்து அது ரொம்ப நாள் ஆகி அது ஒரு கல்லாவே மாறிடுது. இது தெரியாத அந்த குரங்கு அந்த தண்ணியை எடுத்து குடிக்குது. குடிச்சதும் அது அதுக்கு சந்தோஷத்த தருது. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்த தருது. அந்த மயக்கத்திலேயே மேல இருக்கக்கூடிய தன்னுடைய துணை தனக்காக தேடிட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழலாம். என் கூட வா அப்படின்னு சொல்லி அத கூப்பிடுறதுக்காக காத்துட்டு இருக்கு. அத மறந்து இந்த மயக்கத்துல அப்படியே அந்த குரங்கு கீழயே விழுந்துருது. இப்படிதான் நெறைய நேரத்துல சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்களுக்காக நம்ம வாழ்க்கையவே நம்ம இழந்துடுறோம். நம்மளோட வாழ்க்கையோட பெரிய பெரிய பேரானந்தங்கள விட்டு குடுத்துடுறோம்.